என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி இஃப் ஏ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏங்கிற சைடு 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து பிங்கிற சைடு பாருங்கள் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு சி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். then show that its area is 24 square centimeter சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏரியாவை வந்து எவ்வளோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து 12 சென்டிமீட்டர், ஏ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அடுத்து பி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஆங்கிள் சி ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சமி புரியுதுங்களா? ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சமி புரியுதுங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு நம்ம நிறைய ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது 3 சைடு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டெல்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு சைடு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 1/2. புரியுதா சாமி? டெல்டா ஈக்குவல் டு 1/2. என்ன சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏங்கிற சைடு கொடுத்துருக்காங்க, பிங்கிற சைடு. சாமி நல்லா கவனிங்க. ஏங்கிற சைடு பிங்கிற சைடு கொடுத்துருக்கனால இங்கே ஏபின்னு எழுதிடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து சைன். என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? சிங்கிற ஆங்கிள். அப்போ டெல்டா ஈக்குவல் டு 1/2 ஏபி சைன் சிங்கிற ஃபார்முலா. சமி புரியுதுங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு உண்டான ஃபார்முலா என்ன பாருங்க, 1/2 ஏபி சைன் சி. சார் இந்த ஃபார்முலா எப்படி சார் எழுதுனீங்கன்னா, நான் கிவன் டேட்டா பார்த்து எழுதியிருக்கேன். ஏரியா ஈக்குவல் டு ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னன்னு பாருங்க, 1/2 ஏபி இன்ட்டு சைன் சி. இங்கே ஏபி கொடுத்துருக்காங்க, ஏபி நம்ம சைன் யூஸ் பண்ணோம், சைன். இங்கே ஆங்கிள் சி கொடுத்தனால சைன் சி. சமி புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபார்முலா தேவையானலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? 1/2 ஏக்கு பதிலாக 12 சென்டிமீட்டருக்கு 12. அடுத்து பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8. அடுத்து சைன். சிக்கு பதிலாக ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. சிக்கு பதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ 1/2 அப்படி எழுதிக்கிங்க, 12 அப்படி எழுதிக்கலாம், 8 அப்படி எழுதிக்கலாம். இப்போ சைன் 30 டிகிரி. இப்போ நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சைன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. இப்போ கால்குலேட்டரில் நீங்கள் சைன் 30 டிகிரின்னு அடிச்சு பாருங்களேன். சைன் அமுத்தி 30 அமுத்தி பாருங்கள், ஆன்சர் வருது 0.5. ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பை சி அமுத்திங்கன்னா 1/2 வரும். நீங்கள் 0.5 வச்சு எழுதினாலும் கரெக்டு தான். அப்போ சைன் 30க்கு பதிலாக என்ன வரும்? 1/2க்கு பதிலாக நம்ம 0.5 எழுதிடுறோம். இப்போ கால்குலேட்டர் அப்படி டைப் பண்ணலாங்களா? சமி புரியுதுங்களா? சைன் 30க்கு பதிலாக 0.5. இப்போ பாருங்கள், கால்குலேட்டரில் அப்படி டைப் பண்ணும்போது எப்போல்லாம் ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா அப்போல்லாம் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 12. அடுத்து பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.5. இங்கே எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவல் வந்துங்க பாருங்கள். ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 24. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்துன்னா 24 என்ன சென்டிமீட்டர்? ஸ்கொயர் சென்டிமீட்டர். சமி புரியுதுங்களா? அவங்க வந்து 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வந்துச்சு. கடைசியில் ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தமிழ் செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.